வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு பறவையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. பட் அதை எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அந்த பறவையை பார்க்க முடியல. தினகரன் பத்திரிகையில் 2 தடவை இந்த பறவையானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்து. பட் அங்கே போனால் அதை பார்க்க முடியல. முதல்ல தாளையூத்து பக்கத்தில் ராஜவள்ளிபுரம், பாலமடை, குப்பக்குறிச்சி இந்த ஊர்களெல்லாம் இந்த பறவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் அங்கே போய் பார்க்கும்போது, நாங்கள் போகும்போது அந்த குளத்துலேயே ஒரு பறவையும் இல்லை. 2வது வடக்கு விஜயநாராயணம் குளத்தில் இந்த பறவை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அங்கே போகும்போது அங்கேயுமே இந்த பறவையை பார்க்க முடியல. ஸோ 3வது தடவை பத்திரிகையில் இந்த இடத்துல பறவைகள் முகாமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. எந்த இடம் அப்படிங்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் முள்ளக்காடு அப்படிங்கிற ஊரில் இந்த பறவைகள் முகாமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. என்னுடைய நண்பரான கோபி அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். அவரிடத்துல கேட்டபோது அவர் அவருடைய சகோதரர் மூலமாக வெரிஃபை பண்ணி ஆமாண்ணே பறவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2வது நேற்றைய தினத்திலே நண்பர் தனசேகர், என்னுடைய நண்பர் தனசேகர் அவர் தற்செயலாக தன்னுடைய ஊருக்கு முள்ளக்காடுக்கு திரும்பி இருந்தார். அவர் நீங்கள் வரதா இருந்தால் சொல்லுங்கள், நான் வாரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைய தினம் காலையில் நாங்கள் அந்த பறவையை பார்க்க தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுக்கு, இது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடிலேருந்து திருச்செந்தூர் போகிற ரோட்டில் இந்த முள்ளக்காடானது அமைந்திருக்கிறது. கடற்கரையோர பகுதி. அந்த பறவையானது கடற்கரையோர கழிமுக பகுதியில் தான் பறவையானது முகாமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஸோ நண்பரை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக அந்த இடத்தை அடைந்த பொழுது, எந்த இடம் அப்படின்னு சொன்னால் 7 மாடி பில்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியுது. அதை ஒட்டிய ஒரு கழிமுக பகுதி, ஓடை பகுதியானது இருக்கிறது. அந்த ஓடையிலே நான் பார்க்க விரும்பிய இந்த பூநாரை எனப்படுகின்ற பெரும்பூநாரை எனப்படுகின்ற கிரேட் ஃப்ளெமிங்கோவை நாங்கள் பார்க்க முடிந்தது. பாருங்க எவ்வளவு அற்புதமாக அந்த பறவை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. நாராயணத்திலே ஒரு அற்புதமான அழகான ஒரு நாரையாக இந்த பூநாரை காணப்படுகிறது. அதனுடைய உயரம் செமையாக நல்ல உயரமாக இருக்குது. அதே போல் அதனுடைய கழுத்து பகுதியினுடைய நீளத்தை பாருங்கள், எஸ் மாதிரியும் காணப்படுது. அதனுடைய கால் பகுதியினுடைய நீளத்தை பாருங்கள். பார்ப்பதற்கு இது நீந்தி சென்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது நீந்துறது கிடையாது. தண்ணிக்குள்ளாக அது நடந்து தான் போகுது, நடந்து முன்னேறி போகுது. அது மீன் பிடிக்கிறது நம்ம பார்க்க முடியல. குனிந்து அது எழும்பும்போது வாயிலிருந்து தண்ணீர் சொட்டுவது தான் பார்க்க முடியுது. அது முழுவதுமாக அங்கே கிடைக்கிற மீனை வாய்க்குள்ளேயே விழுங்கிட்டு தான் தலையை தூக்குறது போல இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று போல் அது மூவ் பண்ணி போகும்போது அழகாக இருக்குது. அதனுடைய ரெக்கைகள் விரிக்கும் போது இன்னும் செமையாக அழகாக இருக்குது. ஸோ இந்த பறவை தான் கிரேட் ஃப்ளெமிங்கோவை தான் ரொம்ப நாளாக பார்க்குறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். பட் பல இடங்களில் சொல்லப்பட்டாலும் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் போனால் பார்க்க முடியல. இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் முள்ளக்காட்டில் கழிமுக பகுதியில் 7 மாடி பில்டிங் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த பூநாரையானது காணப்படுகின்றது. ஆனால் நம்ம தனியாலாம் போனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தனிமைப்பட்ட ஒரு பகுதி தான். அங்கே யாரும் இருந்தால் அவர்கள் உதவியோடு கூட நாம் செல்லலாம், பார்க்கலாம். நன்றி.